ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ராம ராமா ஹரே ஹரே. குட்டி கதைகள் 584. இங்கு பரமாத்மா ஜீவாத்மா இடம் காட்டும் அன்பு பரிமாற்றத்தை பற்றி கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் ராச நடனத்தை துவக்கினார். ஒருவன் பல பெண்களுக்கு மத்தியில் நடனம் ஆடுவது ராச நடனம் எனப்படும். இவ்வாறாக பகவான் கிருஷ்ணர் உலகிலும் மிகுந்த அழகு வாய்ந்தவர்களும் பாக்கியசாலிகளுமான பெண்களுடன் நடனம் ஆடினார். அவர் பால் பெரிதும் ஈர்க்கப்பட்டு இருந்த விருந்தாவன கோபியர்கள் அவருடன் கை கோர்த்து கொண்டு நடனம் ஆடினார்கள். பகவான் கிருஷ்ணரின் ராச நடனத்தை ஜட உலகில் நடைபெறும் எந்த வகையான சமூக நடனத்தின் உடனோ அரங்க நடனத்தின் உடனோ ஒப்பிடலாகாது. ராச நடனம் முற்றிலும் ஆன்மீகமான செயல். இதை நிரூபிப்பதற்காக யோகேஸ்வரரான கிருஷ்ணர் தம்மை பல்வேறு வடிவங்களில் வியாபித்து கொண்டு ஒவ்வொரு கோபிக்கு முன்பும் நின்று இருந்தார். தனது இரு கைகளையும் கோபியரின் இரு தோள்களின் மீது இட்டுக்கொண்டு அவர்களுடன் அவர் நடனம் ஆடினார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் யோக வியாபகத்தை கோபியர்கள் அறிந்து இருக்கவில்லை. ஏனென்றால் அவர் ஒவ்வொரு கோபிக்கும் தனித்தனியாக காட்சியளித்தார். ஒவ்வொரு கோபியும் பகவான் கிருஷ்ணர் தன்னுடன் மட்டுமே நடனம் ஆடியதாக நினைத்தால் கோபியருடன் பகவான் கிருஷ்ணர் நடனம் ஆடிய கண் கொள்ளா காட்சியை காணும் ஆவலுடன் வான் உலக வாசிகள் எல்லோரும் தமது விமானங்களில் ஆகாயத்தில் பறந்து வட்டம் இட்டுக்கொண்டு இருந்தார்கள். கந்தர்வர்களும் கிண்ணர்களும் பாடல்களை பாடினார்கள். அவர்கள் தம் மனைவி உடன் ஆகாயத்தில் இருந்து கீழே ராச நடனம் ஆடியவர்கள் மீது மலர் மாறி பொழிந்தார்கள். இப்பொழுது கோபியரும் பகவான் கிருஷ்ணரும் நடனம் ஆடியபோது அவர்களின் கால் சலங்கைகள் ஆபரணங்கள் வளையல்கள் ஆகியவற்றிலிருந்து இன்பகரமான இசை ஒளி எழுந்தது. தங்கத்தால் ஆனதும் விலை உயர்ந்த மணிகள் பதிக்கப்பெற்றதுமான கழுத்தடியில் மரகதம் பதிக்கப்பெற்ற பதக்கம் போல் பகவான் கிருஷ்ணர் தோன்றினார். பகவான் கிருஷ்ணரும் கோபியரும் நடனம் ஆடியபோது அவர்களின் அசாதாரணமான உடல் அழகு வெளிப்பட்டது. அவர்களின் கால் அசைவு ஒருவர் கை மேல் ஒருவர் மேல் அவர்களின் புருவ அசைவுகள் கோபியர்களின் அவர்களின் ஆடைகளும் காதணிகளும் கன்னங்கள் மலர் சூடிய தலைமுடி இதை எல்லாமாக சேர்த்து அவர்கள் நடனம் ஆடியபோது மேகங்களைப் போலும் இடியைப் போலும் பனியைப் போலும் மின்னலைப் போலும் தோற்றமளித்தன. பகவான் கிருஷ்ணரின் உடல் அழகின் பல்வேறு அம்சங்கள் பல மேகங்களின் கூட்டம் போலவும் கோபியரின் அழகு ஆகாயத்தில் தோன்றும் மின்னலைப் போலவும் அவர்களின் நெற்றியில் துளிர்ந்த வியர்வை முத்துக்கள் பனித்துளிகள் போலவும் காட்சியளித்தன. இவ்வாறாக பகவான் கிருஷ்ணரும் கோபியரும் முற்றிலுமாக நடனத்தில் மூழ்கி இருந்தார்கள். இப்பொழுது கோபியர்களை திருப்திப்படுத்துவதற்காக பகவான் கிருஷ்ணர் அவர்களின் பாடல்களுக்கு கரம் கொட்டி தாளம் இசைத்தார். உண்மையில் உலகம் முழுவதும் பகவான் கிருஷ்ணரின் பாடல் இசையால் நிரம்பி இருந்தது. பல்வேறான உயிர்வாளிகள் அதை பல வகைகளில் ரசிக்கின்றார்கள். இப்பொழுது சில கோபியர்கள் நடனம் ஆடி களைத்தபோது பகவான் கிருஷ்ணரின் தோளின் மீது கை வைத்து களைப்பாரினார்கள். அப்போது அவர்களின் முடி அவிழ்ந்து மலர்கள் தரையில் விழுந்தன. அவர்கள் பகவான் கிருஷ்ணரின் தோள்களில் தம் கைகளை ஊன்றிய போது அவர் தம் உடலில் அணிந்து இருந்த தாமரை மலர்கள் மற்ற மணமுள்ள மலர்கள் சந்தனம் ஆகியவற்றின் நறுமணத்தை தாங்கிய அவரின் உடல் மனதில் மோகம் அடைந்தார்கள். அவர் இடம் அவர்களுக்கு இருந்த வசீகரம் மேலும் அதிகமாயிற்று. அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். சில கோபியர்கள் கிருஷ்ணரின் கன்னத்துடன் தமது கன்னங்களை ஒற்றி கொண்டார்கள். இப்பொழுது கோபியர்கள் நீண்ட நேரம் ஆடி பாடி களைத்தபோது அருகில் நடனமாடிக்கொண்டு இருந்த கிருஷ்ணரின் கைகளை பிடித்து கொண்டார்கள்.
இப்பொழுது லட்சுமியின் கணவரான பகவான் கிருஷ்ணருடன் நடனம் ஆடி மகிழ்ந்த கோபியர்கள் அவர்கள் இரு காதுகளிலும் தாமரை மலர்களை செருகி இருந்தார்கள். முகங்களை அரைத்த சந்தனத்தால் அழகுபடுத்தி இருந்தார்கள். புன்னகை பூத்த இதழ்களில் வேர்வை துளிகள் அரும்பி இருந்தன. கால்களில் சலங்கைகளும் கைகளில் வளையல்களும் குலுங்கி இன்னிசை எழுப்பின. அவர்கள் தலையில் அணிந்திருந்த மலர்கள் பகவான் கிருஷ்ணரின் திருப்பாத கமலங்களில் விழுந்தன. இவ்வாறாக அவர்கள் பகவான் கிருஷ்ணரை மகிழ்வித்தார்கள். பிரம்ம சம்ஹிதையில் கூறப்பட்டு இருப்பது போல் கோபியர் எல்லோரும் பகவான் கிருஷ்ணரின் ஆனந்த சக்தியின் வியாபகங்கள். அவர்களின் உடல்களை தம் கையால் தொட்டும் இனிய விழிகளைக் கண்டும் ஒரு குழந்தை தனது பிரதிபிம்பத்தை கண்ணாடியில் கண்டு அதை தொட்டு விளையாடுவது போல் பகவான் கிருஷ்ணர் கோபியரை அனுபவித்தார். கோபியர்கள் தம்மை மறந்து இருந்ததால் அவர்களின் ஆபரணங்கள் நெகிழ்ந்தன. ராச நடனத்தில் பகவான் கிருஷ்ணர் இருப்பதை ஆகாயத்தில் தோன்றிய தேவர்களும் அவர்களின் மனைவியரும் ஆச்சரியமடைந்தார்கள். பகவான் கிருஷ்ணரை கணவராக அடைய வேண்டுமென்று கோபியர்கள் காத்யாயினி தேவியிடம் பிரார்த்தித்து இருந்தார்கள். பகவான் கிருஷ்ணர் தம்மை கோபியரின் எண்ணிக்கைக்கு சரியான எண்ணிக்கையில் ஆன உருவங்களில் வியாபித்து கொண்டு அவர்களின் விருப்பத்தை பூர்த்தி செய்து ஒரு கணவனைப் போல் அவர்களுடன் இருந்தார். பகவான் கிருஷ்ணர் தன் நிறைவு பெற்றவர் என சுகதேவ கோஸ்வாமி குறிப்பிடுகின்றார். அவர் ஆத்மராமா எனப்படுகின்றார். தமது திருப்திக்காக அவர் யாரையும் கூட நாட வேண்டியது கிடையாது. கிருஷ்ணரை கணவராக அடைய வேண்டுமென கோபியர்கள் விரும்பியதால் அவர்களின் விருப்பத்தை அவர் பூர்த்தி செய்தார். கோபியர்கள் தம்முடன் நடனம் ஆடி களைப்பு அடைவதைக் கண்டதும் கிருஷ்ணர் தமது கைகளால் அவர்களின் முகங்களை வருடினார். உடனே அவர்களது களைப்பு நீங்கிவிட்டது. அவரின் பரிவுக்கு கைமாறாக கோபியர்கள் அவரை கனிவுடன் நோக்கினார்கள். பகவான் கிருஷ்ணரின் கைகள் தம் மேல் பட்டதால் அவர்கள் பரவசம் அடைந்தார்கள். புன்னகை பூத்த அவர்களின் கன்னங்கள் அழகுடன் பிரகாசித்தன. பரம் ஆனந்தத்துடன் அவர்கள் பகவான் கிருஷ்ணரின் மகிமைகளை பாடினார்கள். அவர்கள் புனித பக்தர்கள் என்பதால் பகவான் கிருஷ்ணருடன் ஆனந்தம் கண்ட அளவிற்கு அவர்கள் கிருஷ்ணரின் மகிமைகளையும் நினைத்து ஆனந்தப்பட்டார்கள். இவ்வாறாக அவர்கள் அவரின் அன்பை திருப்பித் தந்தார்கள். பகவான் கிருஷ்ணரின் பரமான லீலைகளை புகழ்ந்து பாடி அவரை திருப்தி செய்ய விரும்பினார்கள். முழுமுதற் கடவுளும் அதிகாரிகளுக்கெல்லாம் உயர் அதிகாரியுமான கிருஷ்ணர் தம்மிடம் காட்டிய அசாதாரணமான கருணைக்காக அவர்கள் அவரை வணங்க விரும்பினார்கள். ராச நடனத்தினால் ஏற்பட்ட களைப்பை போக்குவதற்காக கிருஷ்ணரும் கோபியரும் யமுனை நதியின் நீரில் இறங்கினார்கள். பகவான் கிருஷ்ணரின் உடலை தழுவியதால் கோபியர்கள் அணிந்திருந்த அல்லி மலர் மாலைகள் அருந்து விழுந்து சிதறின. பெண் யானை குளத்திற்குள் இறங்குவது போல் கிருஷ்ணரும் கோபியரும் யமுனை நதியில் பிரவேசித்தார்கள். கோபியர்களும் கிருஷ்ணரும் தம்மை மறந்தவர்களாக நீரில் விளையாடி கழித்து ராச நடனத்தினால் ஏற்பட்ட களைப்பை போக்கிக் கொண்டார்கள். கோபியர்கள் பகவான் கிருஷ்ணரின் மேல் நீரை வாரி இறைத்தார்கள். சிரித்தபடி அவர்கள் இவ்வாறு விளையாடியதை கிருஷ்ணர் ரசித்தார். அவர்களின் கேலி பேச்சையும் நீர் விளையாட்டையும் கிருஷ்ணர் ரசித்தபோது தேவலோகவாசிகள் அவர்கள் மீது மலர் மாறி பொழிந்தார்கள். உன்னத அனுபவிப்பாளரான பகவான் கிருஷ்ணரின் மிகச்சிறந்த ராச நடனத்தையும் யமுனை நதியில் கோபியரோடு அவர் நிகழ்த்திய ஜலக்கிரீடையும் தேவர்கள் இவ்வாறு புகழ்ந்து பாராட்டினார்கள். முழுமுதற் கடவுள் மற்றும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் கோபியரும் நீரில் இருந்து வெளிவந்து யமுனை நதியின் கரையில் உலாவினார்கள். அப்போது அங்கு நீரின் நிலத்தின் மீது மலர்ந்திருந்த மலர்களின் நறுமணத்தை தாங்கியபடி இளங்காற்று வீசிற்று. யமுனைக்கரையில் உலாவியபடி கிருஷ்ணர் பல கவிதைகளை உரைத்தார். இவ்வாறாக கிருஷ்ணர் சரத்கால சந்திரனின் மனோகரமான ஒளியில் கோபியருடன் இருந்து மகிழ்ந்தார். இப்பொழுது ராச நடனத்தின் சூழ்நிலை சந்தேகத்தை அளிப்பதாக இருப்பதால் மகாராஜா
பரீட்சித்து சுகதேவ கோஸ்வாமியிடம் விளக்கம் கேட்டார். சுகதேவ கோஸ்வாமி உடனடியாக தந்த விளக்கமாவது, உன்னத ஆளுநர் தர்மத்தின் கோட்பாடுகளை மீறுகிறார் என்றால் அது அவருக்குள்ள மாபெரும் அதிகாரத்தை காட்டுகின்றது. உதாரணமாக, வெறுக்கத்தக்க எதையும் நெருப்பு எரித்து விழுங்கி விடலாம். அது நெருப்பின் உன்னத சக்தி. அதுபோல் மலம், சிறுநீர் ஆகியவற்றில் உள்ள நீரை சூரியன் கிரகிக்கலாம். அதனால் சூரியன் மாசு அடைவது கிடையாது. சூரிய ஒளிபட்டு மாசு அடைந்த இருக்கும் இடம் விஷக்கிருமிகள் நீங்க பெற்று பரிசுத்தம் அடைகின்றன என்றார். பகவான் கிருஷ்ணர் உன்னத அதிகாரி ஆகையால் அவரது செயல்பாடுகள் பின்பற்றப்பட வேண்டுமென வாதிக்கலாம். இதற்கு விடையாக சுகதேவ கோஸ்வாமி கூறுகின்றார், அதாவது உன்னத ஆளுநர் சில வேளைகளில் தம் கட்டளைகளை மீறலாம். ஆனால் இது ஆளுநராகிய அவருக்கு மட்டும் சாத்தியமே அன்றி அவரின் அதிகாரத்திற்கு பொருந்தாது என கூறினார். ஆளுநரின் அசாதாரணமான அல்லது வழக்கம் இல்லாத செயல்களை மற்றவர்கள் பின்பற்றக்கூடாது. ஆளுநரின் அதிகாரத்துக்கு உட்பட்டவர்கள் ஆள்பவர்கள் கிடையாது. அவர்கள் கட்டுண்ட ஆத்மாக்கள் ஆகையால் அவர்கள் ஆளுநரை போல் செயலாற்ற முடியாது. இவ்வாறாக சுகதேவ கோஸ்வாமி எச்சரித்தார். சில சிறப்பான சந்தர்ப்பங்களில் பக்தர்களின் விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்காக அவர் தன்னிச்சையாக நடந்து கொள்கின்றார். அவர் உன்னத ஆளுநர் ஆகையால் அவருக்கு இது சாத்தியம் ஆகின்றது. பொதுவாக கிருஷ்ணர் பகவத்கீதையில் தந்திருக்கும் போதனைகளின்படி மக்கள் நடக்க வேண்டும். பகவான் கிருஷ்ணரின் ராச நடனத்தை ஒருபோதும் நகல் செய்யக்கூடாது. பகவான் கிருஷ்ணர் கோவர்தன கிரியை தூக்கினார். பூதனா போன்ற பல கொடிய அசுரர்களை அவர் கொன்றது போன்ற பல செயல்கள் அசாதாரணமானவை என்பதில் சந்தேகம் கிடையாது. அதுபோன்றே ராச நடனமும் வழக்கில் இல்லாத ஒரு நிகழ்ச்சி ஆகும். எனவே சாதாரணமானவர்கள் அதுபோல் நடனம் ஆட முயற்சிப்பது முறையற்ற செயல் ஆகும். ஒவ்வொருத்தரின் இதயத்திலும் பகவான் கிருஷ்ணர் வீற்றிருக்கின்றார். பரமாத்மா ஆக எல்லா செயலும் ஞாபகமும் மறதியும் அவர் இடமிருந்து புறப்படுகின்றன. பகவத்கீதை உறுதி செய்கின்றது, வேத அறிவால் அறியப்படும் ஆதி புருஷனும் அவரே. ஒவ்வொருவரின் பரமாத்மா ஆகிய பகவான் கிருஷ்ணர் ஒவ்வொருவரின் உடலிலும் ஏற்கனவே இருக்கின்றார். எனவே அவர் ஒருவரை பார்த்தாலோ தழுவிக்கொண்டாலோ நடனம் ஆடினாலோ அது முறை தவறியது ஆகாது. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.